ஏன் அப்படின்னா எங்க அப்பா அப்ப இருக்கும்போதே எங்க அம்மா ஒரே ஒரு முட்டையை கொடுத்தா அந்த முட்டையில ஷேர் பண்ணுவார் எங்க அப்பா. அந்த முட்டையை பிச்சு பிச்சு எல்லாரும் கொடுப்பாரு. எப்படி அந்த அந்த உணர்வு எங்க அப்பா சாப்பிட்டு நினைச்சா அவர் தான் காலைல இருந்து உழைச்சிட்டு வர்றாரு, அவருக்கு தான் அந்த முட்டை கொடுக்கணும். நாங்க படிக்க தான் போயிருக்கிறோம், ஆனா அவர் எங்க பிச்சு பிச்சு எல்லாரும் கொடுப்பாரு. உங்க அப்பா உங்க அம்மா பண்ணுற தியாகம் எல்லாம் கொஞ்சம் இல்லை சாமி, நிறையப்பா. நீ தனியா உட்கார்ந்து ஒரு நாள் யோசிச்சுப்பாரு. ஒரு சில அப்பாங்கள் வந்து முரட்டான அப்பாங்க இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஏதோ ஒரு சிலர் இருப்பாங்க. 90% அப்பா அம்மாங்க வந்து பிள்ளைகளுடைய நன்மையை விரும்புறவங்க தான் இருப்பாங்க. அதனால உன் அம்மா அப்பாவை கோவப்பட்டு இனி உன் சத்தம் வீட்டில் வரக்கூடாது. நீ சத்தம் போட்டு பேசக்கூடாது. நீ சத்தம் போட்டு உன் வீட்டில் கோவப்பட்டு பேசுறேன்னா கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்க மாட்டாரு, கர்த்தர் உன் மேல பிரியப்பட மாட்டாரு.